إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله إن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة صبحكم ومساكم فقد قال النبي عليه الصلاة والسلام بعثت أنا والساعة كهاتين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل أجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب نحن أعلم بما يقولون وما أنت عليهم بجبار فذكر بالقرآن من يخاف وعيد. அல்லாஹ்வை புகழ்ந்து அவன் தூதர் முஹம்மத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை உள தூய்மையோடு அதனை பின்பற்றி மரணித்து விட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்திலிருந்து மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாவதாக. மனிதர்கள் இழந்துவிட்ட சுவனத்தை அடைவதற்கு அதன் அதிபதியான அல்லாஹ்வினால் தரப்பட்ட ஒரே வழி குர்ஆனும் அதன் விளக்க உரையான சுன்னாவும் ஆகும். சுவனம் செல்ல விரும்புகின்ற ஒவ்வொருவரும் மிக கவனமாக குர்ஆனை அதற்கே உரிய சரியான விளக்கத்தோடு அதனை படிக்க வேண்டும். அனைத்திற்கு முதலில் நாம் புரிந்து கொள்ளுகின்ற மொழியிலே குர்ஆனை நேரடியாக அதன் கருத்தை படிக்க வேண்டும். அதன் பிறகு அது பற்றிய தெளிவிற்காக அதன் விளக்க உரையான சுன்னாவை படிக்க வேண்டும். நபியுடைய காலத்தில் நபி அவர்கள் குர்ஆனின் சரியான கருத்தை போதித்தார்கள். அந்த நபியின் மறைவிற்கு பிறகு குர்ஆன் சுன்னாவை முறையாக கற்ற ஆலிம்களிடமிருந்து அந்த வழிகாட்டலை பெறுமாறு நபி அவர்கள் கூறிய ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே நாம் பார்க்கலாம். அந்த வகையில் அல் குர்ஆனை படித்த நண்பர் ஒருவர் குர்ஆனின் 2வது அத்தியாயத்தின் 138வது வசனம் இது எமக்கு என்ன கூறுகின்றது என்றொரு கேள்வியை தொடுத்திருக்கின்றார். இது மிக முக்கியமான ஒரு வசனமாகும். இந்த வசனத்தை உங்களுக்கு நாம் தெளிவுபடுத்துகின்றோம். அனைத்துக்கு முதலில் இந்த வசனத்தின் நேரடி கருத்தை கவனியுங்கள். சிபகத் அல்லாஹ், அல்லாஹ்வின் நிறமூட்டுதல், இதனை நீங்கள் கடைபிடியுங்கள். வமன் அஹ்ஸனு மினல்லாஹி சிபகா, நிறமூட்டுவதில் அல்லாஹ்வை விட மிகச் சிறந்தவன் யார்? வனஹ்னு லஹு ஆபிதூன், நாம் அந்த அல்லாஹுக்கே அடிபணிவோராக இருக்கின்றோம் என்று இந்த வசனத்தில் கண்ணியமிக்க அல்லாஹ் கூறுகின்றார். சிபகா என்றால் நாம் அணிகின்ற ஆடைகள். இந்த ஆடைகளை நெய்துவிட்டு எமக்கு தேவையான நிறங்களிலே அவற்றை நாம் நிறமூட்டுவோம். இதனைத்தான் சிபகா என கூறப்படும். எனவே இவ்வாறு அல்லாஹுடைய நிறமூட்டுதல், இதனை கடைபிடியுங்கள் என அல்லாஹ் ஏன் கூறுகின்றான்? அதன் கருத்து என்ன? எமக்கு முன்னர் நேர்வழி கொடுக்கப்பட்ட முக்கிய 2 சமூகங்களை எப்போதுமே அல்லாஹ் எமது படிப்பினைக்காக கூறுவான். மூசா, ஈசா என்ற 2 நபிமார்களுடைய சமுதாயம்தான் அந்த 2 சமூகங்களும் ஆகும். அந்த நபிமாரின் காலத்திலே நேர்வழியில் இருந்த அவர்கள் நபிமார்களுக்கு பிறகு
மார்க்கத்திலே சுயமாக பல விடயங்களை உருவாக்கி உண்மையான நேர்வழியை கைவிட்டு வழிகேட்டில் சென்றிருந்தார். அந்த வழிகேட்டை வைத்துக்கொண்டு அதை பின்பற்றினால் தான் நீங்கள் நேர்வழி அடைய முடியும் என்று கூட கூறிக்கொண்டிருந்தார்கள். மார்க்கத்தில் இல்லாததை அவர்கள் புகுத்தியவற்றில் ஒன்றுதான் அவர்களுடைய மார்க்கத்தை ஏற்கும்போது ஞான ஸ்நானம் என்ற ஒரு பெயரிலே ஏதேனும் ஒரு நிறத்தை கொண்ட நீரிலே குளிப்பதன் மூலம் அந்த நேர்வழியை அடைவதாக நிறமூட்டுதல் என்ற ஒரு செயலை செய்திருந்தார்கள். அதன் மூலம் ஒரு மனிதன் நேர்வழி அடைந்து விடுவதாகவும் வெற்றி பெறுவதாகவும் அவர்களிடம் நம்பிக்கை இருந்தது. இந்த பின்னணியில் தான் அல்லாஹ் இங்கு அல்லாஹ்வுடைய நிறமூட்டுதலை கடைபிடியுங்கள் என அல்லாஹ் கூறுகின்றான். அதனை கூறிவிட்டு அல்லாஹ்வை விட இவ்வாறு நிறமூட்டுவதில் மிகச் சிறந்தவன் வேறு எவரும் இருக்க முடியாது என கூறுகின்றான். இந்த வசனத்திலே 2 பகுதிகளில் முதல் பகுதிதான் இதுவாகும். வெறுமனே ஒரு மனிதனின் உடலிலே ஒரு நிறத்தை ஊட்டுவதால் ஏற்படுத்துவதால் அவனுடைய வாழ்க்கை சீரடைந்து விட முடியுமா? மிகப்பெரிய வெகுமதியாகிய சுவனம் அவனுக்கு கிடைத்து விடுமா? இதனை நாம் சிந்தித்தால் இது ஒரு அறிவீனமும் உலக வாழ்வில் கூட ஒரு பிரயோஜனமற்ற ஒரு செயல் என்பதை புரிந்து கொள்ளலாம். இவ்வாறு நேர்வழியில் இருந்து வழிகட்டவர்கள் உண்மையான மார்க்கத்தில் இணைத்துவிட்ட இந்த நிறமூட்டுதல் என்ற பிழையான செயல் அதே வார்த்தையை கொண்டு மிகச்சிறந்த அறிவுபூர்வமான வழிகாட்டலை தரக்கூடிய அல்லாஹ் அவனுடைய நிறமூட்டுதலை கடைபிடிக்குமாறு கூறுகின்றான். அப்படி என்றால் பிரயோஜனம் தரக்கூடிய நிறமூட்டுதல் அது என்ன என்பதை நாம் புரிய வேண்டும். மனிதர்களில் வழிகட்டவர்கள் நீரிலே சில நிறங்களை கலந்து குளிப்பது போன்று மடமையான வழிகாட்டலாக ஒருபோதும் அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் இருக்காது. குர்ஆனை பற்றி அல்லாஹ் கூறும்போது இன்னா அன்ஸல்நாஹு பிலிசானின் அரபியின் முபீன் தெளிவான அரபு மொழியிலே அதனை இறக்கியதாக கூறுகின்றான். எனவே குர்ஆனை சரியாக புரிந்து கொள்வதற்கு அரபு மொழி அவசியமாகும். அதனைவிட முக்கியமான ஒன்றை அல்லாஹ் கூறுகின்றான். இறுதி தூதர் முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து இந்த வேதத்தை உமக்கு நாம் ஏன் இறக்கினோம் என்றால் லிதுபய்யின லின்னாஸி மா நுஸில இலைஹிம் மிர் ரப்பிஹிம் மனிதர்களுடைய ரப்பிடமிருந்து மனிதர்களுக்கு இறக்கப்பட்டதை நீர் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக உம்மீது அதனை இறக்கினோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே நிறமூட்டுதல் என்ற அரபு வார்த்தை இங்கே நேரடியாக அதன் கருத்தை குறிக்கின்றதா அல்லது வேறு கருத்து இருக்கின்றதா என்பதை குர்ஆனுக்கு விளக்கம் கூறும் கடமை சுமத்தப்பட்ட அந்த நபியுடைய சுன்னாவில் நாம் பார்க்க வேண்டும். குர்ஆன் விளக்க உரையிலே இதற்கு பல்வேறு கருத்துக்கள் எழுதப்பட்டுள்ளன. எது எப்படி இருந்தாலும் இதன் மிகச் சரியான விளக்கத்தை நாம் அறிந்து கொள்வதென்பது நபி அவர்கள் இந்த அல்லாஹ்வுடைய நிறமூட்டுதலை கடைபிடியுங்கள் என்ற கட்டளையை தங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தினார்கள். எனவே நபியுடைய சுன்னாவில் நாம் பார்க்கும்போது நேர்வழியிலிருந்து வழிகட்ட அந்த யூத கிறிஸ்தவர்களை போன்று இஸ்லாத்திலே நுழைபவர்களுக்கு சாயமிடப்பட்ட நீரிலே குளிக்குமாறு நபி அவர்கள் கூறினார்களா? நிச்சயமாக இல்லை. அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய நிறமூட்டுதல் என்ற அந்த அறிவுபூர்வமான பிரயோஜனமான நிறமூட்டுதல் என்ன? இதனை இந்த வசனத்தின் அடுத்த பகுதி கூறுகின்றது. நபி அவர்கள் நேர்வழியிலிருந்து வழிகட்ட முன்னைய சமூகங்களை போன்று இல்லாது
நேர்வழியின்பால் அழைத்த நபி அவர்கள் நேர்வழியை ஏற்றுக்கொள்பவர்களிடம் வஹியை பின்பற்றுவதற்காக பைஆ என்ற உடன்படிக்கையை எடுத்தார்கள். இந்த நேர்வழியின் அடிப்படை விடயங்களை கூறி அதனை ஏற்பவருக்கு அவசியமான சில உபதேசங்களையும் கூறி என்னால் முடிந்தவரை இதனை ஏற்று நடப்பேன் என இஸ்லாத்தை தழுவுகின்ற ஒவ்வொருவரிடமும் மிக பெரும்பாலும் அவர்களிடமிருந்து வாக்குறுதி பெற்றார்கள். வெறுமனே சில நிறங்கள் கொண்ட நீரிலே குளிப்பதன் மூலம் நீங்கள் நேர்வழி அடைந்து விட்டீர்கள் என்று ஒரு அறிவீனமான குருட்டு நம்பிக்கையை மக்களிடம் ஏற்படுத்தவில்லை. அதன் பிறகு அல்லாஹ் வஹி மூலம் தந்த குர்ஆனுடைய சட்டங்கள், அதன் விளக்கமாக நபி அவர்களுக்கு சுன்னா மூலம் கொடுத்த சட்டங்கள், இவற்றை பின்பற்றுவதைத்தான் அல்லாஹுடைய நிறத்தை ஏற்படுத்திக் கொள்ளுதல், அல்லாஹ் தந்த அந்த நிறமூட்டுதல் என்ற அதனை கடைபிடிப்பது என்பதை நபி அவர்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்தி காட்டினார்கள். அதன் அடிப்படையில் அல்லாஹுடைய நிறமூட்டுதலை கடைபிடிப்பதென்பது இந்த இஸ்லாம் என்ற வழிகாட்டலின் 3 பகுதிகள். ஒன்று நம்பிக்கை சார்ந்த விடயங்கள், அகீதா என்று கூறப்படும். மற்றொன்று தனி இபாதா என கூறப்படுகின்ற தொழுகை, ஹஜ் போன்ற வணக்க வழிபாடுகள். அது நபி அவர்கள் எப்படி அவற்றை செய்தார்களோ அதே போன்று நாம் செய்ய வேண்டும். மூன்றாவது ஒரு வகை, உலகிலே நாம் வாழுவதற்கு பல்வேறு காரியங்களை செய்ய வேண்டி இருக்கின்றது. வியாபாரம், திருமணம், கல்வி, இது போன்ற பல துறைகள் இருக்கின்றன. இவற்றிலே நாம் தாண்டக்கூடாத எல்லைகளை குர்ஆன் ஹதீஸ் தந்திருக்கின்றது. எனவே அன்றாட காரியங்களில் அல்லாஹுடைய அந்த எல்லைகள், ஹுதூத், வரம்புகளை பேணி நடப்பதென்பது 3வது வகையாகும். இவ்வாறு 3 வகைகளிலும் அல்லாஹுடைய வழிகாட்டலை எடுத்து நடப்பதுதான் அல்லாஹ் அவனது நிறமூட்டுகின்ற முறைமை என்று தெளிவுபடுத்துகின்றான். வெறுமனே நீரிலே சில நிறங்களை கலந்து நிறமூட்டுகின்ற இந்த நேர்வழியிலிருந்து வழிகட்டவர்கள் செய்கின்ற நடைமுறை அது அறிவீனமானதும் வாழ்விலே மாற்றத்தை தர முடியாததுமான செயற்பாடு. அது மக்களிடம் பரவலாக இருந்தது. அதற்கு பதிலாக அல்லாஹ் தந்திருக்கின்ற நிறமூட்டுகின்ற முறைமை, நம்பிக்கையிலும் நடத்தையிலும் மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய அல்லாஹுடைய வழிகாட்டுதலை பின்பற்றுவதுதான் அல்லாஹுடைய நிறமூட்டுதலை கடைபிடிப்பது என்ற குர்ஆன் சுன்னாவின் சரியான புரிதலை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதனைத்தான் அல்லாஹ் இவ்வாறு நிறமூட்டுவதில் மிகச் சிறந்த ஒருவனாக அவன் இருக்கின்றான். எனவே அவன் தந்த அந்த நிறமூட்டுகின்ற முறைமை, அதாவது நம்பிக்கையையும் செயற்பாடுகளையும் ஒழுங்கமைப்பதன் மூலம் ஒரு உயர்ந்த சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்து உயர் கூலியை அடைவது என்று அல்லாஹ் வழிகாட்டுகின்றான். இதனை தெளிவு பெறுவதற்கு இந்த வசனத்தின் அடுத்த பகுதியிலேயே அந்த விளக்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். 2வது குத்பாவிலே அது பற்றி தெளிவுபடுத்துகின்றோம். ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة أما بعد. நபிமார்களால் வழிகாட்டப்பட்ட முக்கிய 2 சமூகங்கள், அந்த நபிமார்கள் தந்த நேர்வழியை கைவிட்டு விட்டு அதில் இல்லாததை புகுத்தியதன் காரணமாக நேர்வழியிலிருந்து வழிகட்டு நரகத்தின் பாதையிலே சென்றார்கள். அதே தவறை நாமும் செய்துவிடக் கூடாது. எப்படியோ அவர்கள்
அவர்களது மார்க்கத்தை தழுவும்படி அழைத்த அதே நேரம் அந்த மார்க்கத்தை தழுவுவதென்பது நிறமிடப்பட்ட நீரிலே குளிப்பதை முதன்மை விடயமாக அறிமுகப்படுத்தினார்கள். தெளிவான சிந்தனையுள்ள ஒரு மனிதன் இப்படி உடலிலே ஒரு நிறத்தை பூசிக்கொள்வதால் அவன் உயர்வடைய முடியாது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இது பரவலாக இருந்த பின்னணியில் அதே வார்த்தையை பயன்படுத்தி, ஆனால் அந்த நிறமூட்டுதல் இப்படித்தான் இருக்க வேண்டுமென வாழ்விலே மாற்றத்தை தந்து நாம் எதிர்பார்க்கின்ற சுவனத்தை பெற்றுத்தரும் நேர்வழியை அல்லாஹ் வழிகாட்டுகின்றான். எனவே மக்களிடம் பரவலாக இருந்த அந்த நிறமூட்டுதல், அந்த அறிவீனமான நிறமூட்டுதலுக்கு பதிலாக அல்லாஹ் எப்படி வர்ணமூட்டுதலை கடைபிடிக்கும்படி கூறினானோ அதனை செய்யுமாறு அல்லாஹ் முதலிலே கூறுகின்றான். அல்லாஹ் கூறுகின்ற அந்த நிறமூட்டுதல் அது மிகச் சிறந்தது என்றும் கூறுகின்றான். அதன் பிறகு அந்த நிறமூட்டுதலை அல்லாஹ் எப்படி தெளிவுபடுத்துகின்றான் என்றால், வனஹ்னு லஹு ஆபிதூன், நாம் அந்த அல்லாஹுக்கு முற்றிலும் வழிபடுவோராக இருக்கின்றோம் என கூறுமாறு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். எனவே உலக வாழ்விலும் மிகச் சிறப்பையும் உயர்வையும் தரக்கூடிய, அதேபோன்று வாழ்வின் இலட்சியமாகிய மரணத்தின் பின்னர் சுவனத்தை அடைவதற்கு அல்லாஹ் என்ன நிறமூட்டுதலை கடைபிடிக்குமாறு கூறுகின்றானோ அந்த உயர்வான வழிமுறையை அல்லாஹ் எங்களுக்கு கட்டளையிடுகின்றான். அது என்ன என்றால், வெறுமனே உடலிலே நிறத்தை பூசிக்கொள்வதற்கு பதிலாக இங்கே நிறமூட்டுவதென்பது அல்லாஹுக்கு முற்றிலும் வழிபடுவது, அவனது வழிகாட்டலை எடுத்து நடப்பது என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். எனவே மிகச் சிறந்த நிறமூட்டுதலை அல்லாஹ் தந்திருக்கின்றான். அது மனிதர்கள் கடைபிடித்த உடலிலே சாயங்களை பூசிக்கொள்வது அல்ல. நம்பிக்கை, வணக்க வழிபாடுகள், அன்றாட செயல்களை சிறப்பிப்பதற்கான வரம்புகள், இவற்றை கடைபிடிப்பதன் மூலம் உலக வாழ்வையும் மேம்படுத்தி மனிதன் எதிர்பார்க்கின்ற அந்த சுவனத்தை அடைவதற்குரிய ஒரு மாற்றத்தை அல்லாஹ் கூறுகின்றான். எனவே இந்த வசனத்தின் கருத்து, அல்லாஹ்வுடைய நிறமூட்டுதலை கடைபிடியுங்கள் என்பது நேரடியான உடலிலே நிறத்தை பூசிக்கொள்வதல்ல. ஒரு ஆடைக்கு நாம் விரும்புகின்ற ஒரு நிறத்தை கொடுக்கின்ற போது அதன் பிறகு அந்த ஆடை எப்படி அழகு பெறுகின்றதோ, மனிதர்கள் நிறமூட்டுவதென்பது நம்பிக்கை, வணக்க வழிபாடுகள், அன்றாட வாழ்வில் நாம் கடைபிடிக்கின்ற அல்லாஹ்வுடைய வரம்புகள், இவற்றை நாம் வாழ்க்கையிலே பின்பற்றும் போது மனிதனுடைய வாழ்க்கை உயர்வடைகின்றது, சிறப்படைகின்றது, கண்ணியம் பெறுகின்றது. எனவே அல்லாஹுக்கு நாம் முற்றிலும் வழிபட்டவர்கள் என கூறுமாறு அல்லாஹ் கூறுகின்றான். இதுதான் அல்லாஹுடைய நிறமூட்டுதல் என்பதற்கு அதற்கு விளக்கம் கூறும் பொறுப்பு சுமத்தப்பட்ட நபி அவர்கள் தங்களது சுன்னா மூலம் தந்த விளக்கமாகும். எனவே இங்கே நிறமூட்டுதல் என்பது நேரடியான, அன்றைய காலத்தில் அதிகமானவர்கள் செய்து கொண்டிருந்த, அவர்களது மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வோருக்கு உடலிலே பூசுகின்ற அந்த நிறத்தை குறிக்கக்கூடியது அல்ல. அல்லாஹ் தந்த வஹி மூலம் இறக்கி அருளிய குர்ஆனும் அதன் விளக்க உரையான சுன்னாவை பின்பற்றுவதைத்தான் அல்லாஹ்வுடைய நிறமூட்டுதல் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான். இப்படி ஒரு அர்த்தமுள்ள வழிகாட்டலை தந்த அல்லாஹ் மிகச்சிறந்த அந்த நிறமூட்டுதலை தந்தவனாவான் என்றும் கூறுகின்றான். எனவே அல்லாஹ் தந்த நிறத்தை ஏற்படுத்திக் கொள்பவர்கள் அல்லாஹுக்கு முற்றிலும் கட்டுப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதுதான் நபி அவர்கள் இந்த குர்ஆன் வசனத்திற்கு தந்த விளக்கமாகும்.
நபியுடைய காலத்தில் நபி அவர்களால் வழிகாட்டப்பட்ட அன்றைய மக்கள் அல்லாஹ்வின்பால் அழைத்த நபி அவர்கள் அதனை ஏற்போரிடமிருந்து வஹியை கொண்டு வழிகாட்டுகின்ற தங்களுக்கு முற்றிலும் வழிபட வேண்டும் என்று அடிப்படையிலே உடன்படிக்கை எடுத்தார்கள். இஸ்லாத்தை தழுவுவோரை சில நிறங்கள் கொண்ட நீரிலே குளிக்குமாறு கூறவில்லை. அசுத்தங்களை சுமந்திருக்கக்கூடிய அவர்கள் இஸ்லாத்தை தழுவும் போது இஸ்லாமிய முறைப்படி குளித்து சுத்தமாகும்படி ஒரு வழிகாட்டலை கூறினார்கள். அந்த இஸ்லாத்தை ஏற்றதன் பிறகு நம்பிக்கை விடயத்திலும் இபாதத் விடயத்திலும் அன்றாட வாழ்க்கையிலும் அல்லாஹ்வுடைய வரம்புகளை கடைபிடிக்க வேண்டும் என்று வழிகாட்டினார்கள். ஒரு உதாரணம் கூறுவதென்றால், எக்காரணம் கொண்டும் பொய் பேசக்கூடாது என ஒரு கண்ணியமான மனிதனாக மாற்றுவதற்குரிய வழிகாட்டினார்கள். ஒரு முஸ்லிமின் அடையாளம் 5 நேரம் படைத்தவனை தொழ வேண்டும் என்று வழிகாட்டினார்கள். இப்படி வாழ்க்கையிலே அல்லாஹுக்கு வழிபட்டு நடப்பதன் மூலம் இதுதான் அல்லாஹ்வுடைய அந்த நிறமூட்டுதல் என்று நபி அவர்கள் செயல் மூலம் விளக்கம் தந்தார்கள். ஆகவே இந்த குர்ஆன் வசனத்தின் விளக்கம் மனிதர்கள் உருவாக்கிக் கொண்ட உடலிலே சாயத்தை பூசுவதென்பது இது அறிவுபூர்வமானதுமல்ல, உலக மறுமை வாழ்க்கைக்கு வெற்றி தரக்கூடியதுமல்ல என்பதை மறுத்துவிட்டு உண்மையிலேயே நிறமூட்டுவதென்பது அல்லாஹ்வின் பார்வையில் முற்றிலும் அவனுக்கு வழிபட்டு நடப்பது என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். அதனை கடைபிடிக்குமாறு அல்லாஹ் இங்கு கட்டளையிடுகின்றான். இந்த கருத்து என்பது இது அல்லாஹ்வினால் தரப்பட்ட மிகச் சிறந்த வழிகாட்டல் என்றும் கூறுகின்றான். இறுதியாக இந்த வசனத்தின் இறுதி பகுதியில் படைத்த அல்லாஹ்வுக்கு முற்றிலும் நாம் வழிபடுகின்றோம் என்று கூறுமாறு வழிகாட்டி இருக்கின்றான். எனவே மனிதர்கள் உடலிலே பூசிக்கொள்ளுகின்ற அந்த நிறமூட்டுதலை வெற்றி பெறுவதற்கான ஒரு வழிமுறை என்று கூறிக்கொண்டிருக்கின்ற நிலையில் அல்லாஹ் தந்த நிறமூட்டுதல் தான் வெற்றியை தரக்கூடியது, அறிவுபூர்வமானது என்பதை கூறிய அல்லாஹ் அந்த அல்லாஹ்வுடைய நிறமூட்டுதல் என்பது முற்றிலும் அல்லாஹுக்கு வழிபட்டு நடப்பது என்பதை இங்கு கூறுகின்றான். அவனுடைய தூதர் மூலம் இந்த விளக்கத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். ஆகவே அல்லாஹ்வின் வஹியாகிய மூல வஹி அல் குர்ஆனாகும். அதனை தெளிவுபடுத்துகின்ற பொறுப்பு உம்மை சார்ந்தது என இறுதி தூதருக்கு அதன் விளக்கத்தை கொடுத்து நடைமுறையிலே வாழ்ந்து காட்டுமாறு சுன்னா என்ற விளக்கத்தை தந்திருக்கின்றான். அதன் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய நிறமூட்டுதலை கடைபிடிப்பதுதான் உலகிலே நாம் மேம்படுவதற்கும் மரணத்தின் பின்னர் சுவனம் செல்வதற்கும் உரிய ஒரே வழியாகும். எனவே அல்லாஹுக்கு முற்றிலும் வழிபட்ட உல தூய்மையோடு அவனது திருப்தியை எதிர்பார்த்து மரணம் வரும் வரைக்கும் அந்த நேர்வழியில் இருக்கின்ற மனிதர்களாக நாம் மாற வேண்டும். இதனை மக்களுக்கு நாம் வார்த்தைகள் மூலம் நடத்தை மூலம் தெளிவுபடுத்த வேண்டும். நபியுடைய காலத்தில் நபியின் தலைமைத்துவத்தின் கீழ் வஹியை பின்பற்றுவதற்கு நபியும் நபித்தோழர்களும் ஒன்றுபட்ட ஒரு கூட்டமைப்பாக இருந்தார்கள். அதனைத்தான் நபியுடைய வார்த்தையில் கூறுவதென்றால் ஜமாஅத்துல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய கூட்டமைப்பு என கூறினார்கள். எனவே நபியின் காலத்தை போன்று ஒரு இமாமின் கீழ் வஹியை பின்பற்றுவதற்கு ஒன்றுபட்டு நாம் செயற்படுகின்றோம். அதிலே நாம் இணைந்து கொள்வதுதான் அல்லாஹ்வுடைய நிறத்தை ஏற்படுத்திக் கொள்வதாகும். இவ்வாறு சுவனம் செல்லும் ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றுபட்ட கூட்டத்திலே நாமும் இணைந்திருப்பதோடு உல தூய்மையோடு மரணம் வரும் வரைக்கும் அந்த வாழ்க்கையை கடைபிடிப்பதுதான் நாம் எதிர்பார்க்கின்ற உயர் சுவனத்தை அடைவதற்குரிய ஒரே வழியாகும். அத்தகைய அல்லாஹ்வின் நிறமூட்டுதலை கடைபிடிக்கின்ற அறிவுபூர்வமான நிறமூட்டுதலை செயற்படுத்துகின்ற உண்மையான அடியார்களாக வாழ்ந்து மதிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் இம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அகூலு ஹாதா
وأستغفر الله لي ولسائر المسلمين والمسلمات.